ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட பேர் துணிச்சலான குருவியின் பயணம். முன்னொரு காலத்தில் ஒரு செழிப்பான கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் பஞ்சமே வந்ததில்லையாம். அங்குள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்ல செல்வ செழிப்போட எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அங்கே ஸ்பார்க் அப்படின்னு ஒரு குருவியும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவி அந்த ஊர் மக்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருந்தது. அந்த ஊர் மக்களும் இந்த குருவி மேலே ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சுருந்தாங்க. ஸ்பார்க் ரொம்ப புத்திசாலியான குருவி, ரொம்ப துணிச்சலான குருவியும் கூட. தன்னால் முடிஞ்ச உதவியை அந்த ஊர் மக்களுக்கு ஸ்பார்க் செஞ்சுக்கிட்டு வந்தார். அந்த ஊர் மக்கள் ஸ்பார்க்குக்கு தினமும் பழங்களும் உணவுகளும் கொடுத்து வந்தாங்க. ஸ்பார்க் தினமும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அங்குள்ள மக்களோட தன்னோட பொழுதை கழிக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாரு. ஒரு நாள் மக்கள் எல்லாரும் வரப்போகிற கோடை காலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. வரப்போகிற கோடை காலம் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குங்கிறதையும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம கிராமத்தில் வறட்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுலேருந்து ஸ்பார்க்குக்கு கொஞ்சம் கூட மன நிம்மதியே இல்லை. அப்போது ஸ்பார்க் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. கடவுளே, இந்த ஊர் மக்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. எல்லாரும் பயந்தது போலவே கோடை காலம் வந்துச்சு. வெப்பநிலை அதிகமாக இருந்ததுனால வறட்சியும் ஏற்பட்டுச்சு. மரங்கள் எல்லாம் நீர் இல்லாமல் காஞ்சு போச்சு. அங்குள்ள மக்கள் போதுமான அளவு உணவும் கிடைக்காம தண்ணீரும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்பார்க் அதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டார். இதுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு நாள் ஒரு பெரியவர் ஒரு சிறுவன்கிட்ட வற்றாத குளம் ஒன்றை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அந்த குளத்தை பற்றி அவர் பேசும்போது அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி எவ்வளோ பெரிய கோடை காலத்துலேயும் வற்றாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். மேலும் அந்த குளத்துக்கு போகிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது, அது ரொம்ப ஆபத்து மிகுந்த ஒரு பாதை அப்படின்னு சொல்லியும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த மக்கள் மேலே ஸ்பார்க்குக்கு இருந்த அதீத அன்புனால அந்த மக்களுக்கு எப்படியாவது நம்ம உதவணும், எவ்வளவு ஆபத்தான பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வற்றாத குளத்தை நம்ம கண்டுபிடிச்சி தன்னோட மக்களுக்கு உதவணும்னு ஸ்பார்க் நினச்சாரு. அந்த குளத்தை தேடி ஸ்பார்க் வடக்கு திசையை நோக்கி பறந்து போக ஆரம்பித்தார். ரொம்ப தூரம் பறந்து போனதுனால ஸ்பார்க் ரொம்ப சோர்வடைந்தார். அப்போ ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மரத்தில் போய் உட்கார்ந்தார். அங்கே ஒரு வேடன் ஸ்பார்க்கை தாக்க முயற்சி செஞ்சார். புத்திசாலியான ஸ்பார்க் அந்த வேடன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. விடாமுயற்சியோட ஸ்பார்க் திரும்பவும் பறக்க ஆரம்பித்தார். இப்படி சவால்களும் ஆபத்துகளும் நிறைந்த பாதையை கடந்து ஒரு வழியாக அவர் அந்த வற்றாத குளத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த குளத்தை பார்த்ததுக்கப்புறம் ஸ்பார்க்குக்கு அவ்வளவு சந்தோஷம். தான் பட்ட கஷ்டம் வீண் போகலைன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த குளத்துக்கு பக்கத்தில் போய் அந்த குளத்தில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு அங்கே உள்ள பழங்களையும் பறித்து சாப்பிட்டாரு. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த தன்னோட ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக பறந்து போய்கிட்டு இருந்தார்.
தன்னோட ஊர் மக்களை பார்த்து ஸ்பார்க் ரொம்ப சந்தோஷமாக வற்றாத குளத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். இனி நாம் யாரும் உணவுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு அவர் சொன்னார். ஊர் மக்கள் எல்லாரும் ஸ்பார்க்கோட உதவியால் நிறைய உணவுகளையும் பழங்களையும் பெற்றுக்கிட்டாங்க. காலப்போக்கில் வறட்சி எல்லாம் சரியாகி திரும்பவும் செழிப்பான கிராமமாக உருவானுச்சு. ஆனாலும் ஸ்பார்க் செய்த உதவியை அந்த ஊர் மக்கள் யாருமே மறக்கலை. அந்த ஊர் மக்கள் ஸ்பார்க்கு கிட்ட இருந்து விடாமுயற்சி, துணிச்சல், தன்னலமற்ற தன்மை இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. திரும்பவும் அந்த ஊர் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க. தைரியமும் விடாமுயற்சி மற்றும் தன்னலமற்ற தன்மையும் இருந்துச்சுன்னா நம்மளாலையும் எதை வேணாலும் சாதிக்க முடியும். பாய் குட்டீஸ், அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன்.